நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு வந்து ஒன்று தைரியம் வேணும், இல்லைன்னா அந்த நம்ம எதை சொல்கிறோமோ அதை செய்யக்கூடிய திறன் வேணும், இல்லை அது சார்ந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை நீ தைரியமாக அதை செய்ய, நான் மற்றதை பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. இதை நீங்கள் ஆன்மீகத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம், தவத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம், இயல்பான வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். இயல்பான வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட புலம்புறாரு, சரி ஒன்றும் யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அந்த முடிவு நம்ம ஏன் எடுக்கிறோன்னா அவருடைய பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக நிற்போம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம அனுப்பிடலாம். தவத்தில் நம்ம அப்படி சொல்கிறதாக இருந்தால், இப்போ நம்ம பயணப்படுறோம், இப்போ ஒரு 2-3 பேராக நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணுறப்போ இந்த குரு இந்த தம்பிமார்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் தவம் பண்ணி பயணப்படும் பொழுது உட்காருங்க, நமஸ்காரம். இப்போ அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிற பொழுது தவத்தை பற்றி ஆற்றல்களை பற்றி பரிமாறிக்கிற பொழுது இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, அது இப்படி தான் இருக்கும், பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னு. இப்போ இவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அது மாறும் அப்படின்னு அந்த அவங்களுக்குள்ள ஒரு அந்த நம்பிக்கைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ஒருத்தர் சமாதி ஆனதன் பிறகு நம்ம அதை செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஒருத்தர் சமாதி ஆயிடுறாரு, இப்போ அந்த சமாதி ஆனவருக்கு நம்ம கேரண்டியாக ஒரு வாக்கு கொடுக்குறோம், ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம், நமஸ்காரம் உட்காரு. அதை நம்மளால் செய்ய முடியுமா? ஏதோ ஒரு வேகத்தில் நம்ம கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க, செய்ய முடியுமானா முடியாது. அப்புறம் நம்ம யோசிப்போம், இப்போ அவருக்கு நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே அவர் சமாதி ஆகிட்டார், என்னால் அதை செய்ய முடியலை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு சாமிக்கு ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு நகர்ந்து போயிடுவோம். இருந்தால் செஞ்சுருக்க போகிறேன், அவர் இல்லை அதனால் என்னால் முடியலைன்னு நகர்ந்து போயிடுவோம். ஆனால் இப்போ எல்லாருக்கும் சேர்த்து சாமி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறார், வாக்குறுதி. எல்லாருக்கும் சேர்த்துனா மரணமே நிகழ்ந்தாலும் அவர்களை நாம் சொன்னது போல் நீ சமாதி செய்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கார் இல்லையா? அது நூல்களில், நடவடிக்கை கிரமங்களில், உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்தில், இப்படி எல்லா இடங்கள்லையும் அவர் சொல்லிக்கிட்டே வருவார். சித்த வித்தியார்த்தி ஆகப்பட்டவன் ஏதேனும் ஒரு கால சூழ்நிலைகள் தவறி போயிருந்தால், ஒரு சமாதி நிகழ்ந்து விட்டால் அவனை நாம் சொன்னது போல் நீ சமாதி செய்து விடு, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றால், இப்போ நான் ஆரம்பித்தேன் பாருங்கள், ஒன்று அதை மாற்றக்கூடிய திறன் இருக்க வேண்டும், இல்லையென்றால் அது சார்ந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி எதை வைத்து ஞானபிதா அவர்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள்? அப்படித்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது உண்மை, அது சத்தியத்திலும் சத்தியம், அவர் பரம்பொருள் தான். இருந்தாலும் ஒரு கேள்வி இல்லையா? அதாவது ஒரு பிடி இல்லாமல் அந்த வார்த்தையை யாரும் சொல்ல மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி, இப்போ பழனிக்கு வந்து 5 லட்ச ரூபா பிரச்சனைனா என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கணும். பழனிக்கு 5 லட்ச ரூபா பிரச்சனை, என்கிட்ட 5 லட்சம் தான் இருக்குன்னா நான் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். ஏன்னா சமமாக போயிடுதுல்ல. ஒன்று நான் 1 லட்சம் கொடுக்கலாம், இல்லாட்டி 2 லட்சம் கொடுக்கலாம், அவ்வளோதான் நான் செய்ய முடியும் இல்லை? அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு பிடிமானம் இருந்தால் தானே நான் அந்த வாக்கையை கொடுக்க முடியும். நான் பார்த்து கொள்கிறேன் பொழுது ஒரு பிடிமானம் இருக்கணும்ல. அப்போ அது என்னவா இருக்கும்? அவர் என்னை நம்பி தான் வந்தார். ஆனால் என்னட்ட இருக்கிறது கரெக்டு.
கரெக்ட். உட்கார வச்சு செய்ய வச்சு. ஆமா. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் சாமி ஏற்கனவே ஓடிட்டு இருந்தது தானே. இப்ப நீ அதை உணர்ந்து பண்ணினா வித்த. சில பேர் நீங்க சொன்ன மாதிரி நடுவுல அது மாறி போயிருக்கலாம், செய்யாம விட்டுக்கலாம். ஆனா அவர் காட்டி கொடுத்தப்ப அதை ஓதிட்டாரு இல்ல. ஆமா. அப்ப அது அவருக்கு உணர்த்தப்பட்டது தானே. கரெக்ட். அந்த பொருள் அப்ப இருக்கும் இல்ல. அந்த நம்பிக்கையின் பேர்ல அவரு ஆனா இங்க அவருடைய வார்த்தைகள் தான் மாத்துது. ஏன்னா சித்தவேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணம்ன்ற வார்த்தையை சாமி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலை. ஒரே ஒரு இடத்துல தான் அதை சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா நீ மரணிக்கும் பொழுது மரணத்தின் பிறகு உனக்கு ஜீவன் இருக்கிறதா இல்லையா அந்த 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 சப்ஜெக்டோட அதை கடந்து வந்துடுவார். அதில் ரொம்ப டீப்பாக போக மாட்டார். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, மரணமே நிகழ்ந்தாலும், மரணமேன்ட்டார். மரணமே நிகழ்ந்தாலும்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. மரணமே நிகழ்ந்தாலும்னா இப்போ அம்மா சொன்ன மாதிரி அந்த சத்திய வஸ்து உள்ளே இருந்தால் அது சமாதி. சத்திய வஸ்து உள்ளே இருந்தால் அது சமாதி. இப்போ மரணமே நிகழ்ந்தால் என்றால் வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தமாகுது அது. அப்போ இந்த இடத்துல சாமி மரணமே நிகழ்ந்தால் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையா? அப்போ நான் பார்த்து கொள்கிறேன் என்று சாமி சொல்கிறாருன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு பிடி இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லாமல் சாமி சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு பிடி வச்சிருக்காரு சாமி. கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அம்மா. அதுதான் விஷயம். சாமி எதை வைத்து அந்த வாக்கு கொடுத்தார் என்றால் நம்மளுடைய இந்த தச வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய வாயுக்களில் எல்லாமே போயிடும் வெளியில். ஒருத்தர் 3 ஹவர் கிடையாது, 3 நாள் கழிச்சு தான் போவார். ஆமாம், 3 நாள் 4 நாள் கூட அவங்க தன்மையை பொறுத்து தான் அவர் வெளியிலேயே போவார். அப்போ இவர் ஒருத்தர் இருக்கார்ல இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம்ல, ஒரு காடு பற்றி எறிகிறதுக்கு ஒரு சின்ன தீக்குச்சியோ தீப்பொறியோ போதும். அது இருந்ததுன்னா நம்ம ஒரு காட்டவே அழிச்சிடலாம், இல்லை ஒரு நெருப்பை ஏற்றிடலாம், ஒரு தீபம் ஏதோ ஒன்று நம்ம வர வச்சிடலாம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதை நம்ம சிந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு லூப் இல்லாமல், ஏதோ ஒரு பிடி இல்லாமல் சாமி இந்த வாக்குறுதி கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா மரணம் என்பது உடலிலிருந்து ஜீவன் வெளியிலே போயிடுச்சு, அவ்வளோதான். போனது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இங்கே சூட்சமம் என்னன்னா, நாம் சித்த வித்தைக்குள் இருப்பதனால் அதை பயிற்சி செய்ததனால் சாதாரண மனிதனுக்கு அதை செய்ய முடியாது. இப்போது சாதாரண மனிதன் இறந்து விட்டாலும் அந்த தனஞ்சயன் என்கிற வாயு இருக்கும், 3 நாள் கழிச்சு தான் வெளியில் போகும். பட் ஆனால் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அவனை மறுபடியும் அந்த சொஸ்தானத்துக்கு கூட்டிகிட்டு போய் மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் அதை பழக்கப்படுத்தவில்லை, அவன் பழகவில்லை, அவன் தெரிந்து கொள்ளவில்லை, உணர்வுக்கு எடுத்துட்டு வரல, அவனுடைய ஜீவனுக்கு உணர்வு வரல. இதுதான் உண்மை, பழக்கப்படுத்தலை இல்லையா? இப்போ சாமி என்ன செஞ்சிட்டாரு, சித்த வித்யார்த்தி ஒருவேளை மரணமே நிகழ்ந்தாலும் அவர்களை நாம் சொன்னது போல் சமாதி கட்டி வைக்கவும். இப்போ அங்கே உள்ள யார் இருக்கா, தனஞ்சயன் சொல்லக்கூடிய அந்த ஆதி சுவாசம் இல்லையா? இந்த தனஞ்சயன் என்பது அடுத்து இருக்கக்கூடிய அத்தனை அந்த வாயுக்களுக்கும் தலைமை பீடமாக இருக்கக்கூடியது. அதாவது இவர் தான் பவர் செக்டரு. அந்த பவர் செக்டர்லேருந்து இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு கடைசியாக நான் வெளியில் வாரேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கடைசியாக நான் வெளியில் வாரேன்னு சொல்கிற இடத்துல தான் சத்தியமும் தர்மமும் நீங்கள் செய்த புண்ணியமும் இருக்கின்றது இல்லையா? அதுதான் சாமி சொல்கிறார். புண்ணியம்னா எது, நம்ம வெளியில் புறத்தில் செய்கிறது சொல்லலை. சத்தியம்னா எது, தவத்திற்குரிய சத்தியம். தர்மம்னா எது, தவத்திற்குரிய தர்மம். அந்த சத்தியமும் தர்மமும் புண்ணியமும் இருக்கின்றது. அந்த 3 நாளைக்குள்ள அந்த சத்தியம் தர்மம் புண்ணியத்திற்கு கட்டுப்பட்டு ஒருவேளை மரணமே நிகழ்ந்து விட்டால் நீங்கள் சமாதி வைத்தால் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய தத்துவம். அதுக்கப்புறம் சாமி என்ன செய்யறாரு, ஆமா, இப்போ இங்க நம்ம ஏத்தி இறக்குறோம்ல, ஏத்தி இறக்குறோம். அப்ப இங்க ஒன்று செய்ய போய் தானே அது அங்க பழக்கமாச்சு. கொண்டு போய் செய்ய தான் பழக்கமாச்சு. இப்போ இன்பிட்வீன் அதை விட்டாச்சு.
ஒரு கேப் விட்டோம். நமக்கு சிந்தனை இல்லை, யோசிக்கலை, இல்லை வேறு ஏதோ வேலைகளில் நம்ம அதை மறந்து கடந்து வந்துடுறோம். நம்ம என்ன செஞ்சிடறோம்? சமாதி ஆயிரும். இப்போ அவரை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டோம்? சமாதி வச்சாச்சு. இப்போ ஏற்கனவே பழகி இருக்குல்ல, அது யாருக்கு தெரியும்? தனஞ்சயன் சொல்லக்கூடிய அவருக்கு தெரியும். ஏன்னா இவன் ஏற்கனவே உழைச்சிருக்கான், பாடுபட்டிருக்கான். அதனால நம்ம இப்ப வெளியில போறதா இல்ல வெளியில போகாம சுஸ்தானத்துல போய் உட்காந்துக்கிறதான்னு நமக்கு ஆர்டர் வரணும். அந்த ஆர்டர் வர்ற வரையும் நம்ம என்ன செய்யணும்? உள்ளே தான் இருக்கணும். அந்த ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம வெளியில போயிடலாம். ஆர்டர் வரலைன்னா உள்ள போய் உட்காந்துக்கலாம். உள்ள ஆர்டர் வந்துச்சுன்னா உள்ள போய் உட்காந்துக்குவோம், ஆர்டர் வரலைன்னா வெளியில போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுது. இதுக்கு 3 நாட்கள் தேவைப்படுது. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ பைபிள் இருக்கு, பைபிளில் ஜீசஸ் இருக்கார். அது பலதரப்பட்ட கதைகள் இருந்தாலும், அது கதைகளாக பார்த்தாலும் நாம் தவத்திற்கு பார்க்கும்போது அது ஏற்புடையதாகவும் ஒத்து போகக்கூடியதாகவும் தான் இருக்கு. அது கதையோ என்னவோ பொருந்தி தான் வருது. இப்போ அந்த கர்த்தர் என்று சொல்லக்கூடியவர், ஜீசஸ் என்று சொல்லக்கூடியவர், நாம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வருவோம் என்று சொன்னார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வருவோம் என்று சொன்னார் இல்லையா? இப்போ கதையின் பிரகாரம் பார்த்தோம்னா அவருக்கு சிலுவையில் அறையிறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க, அவரை படாத பாடுபடுத்துகிறாங்க, உடல் ரீதியான அவஸ்தைகள் அவர் அனுபவிக்கிறார், எல்லாம் செய்கிறார். சரியா? அப்போ அந்த சிலுவையிலே அவர் என்ன செஞ்சிடறார்? மரணித்தும் போகிறார். ஆனால் அதற்கு முன்னதாக அவர் என்ன செய்கிறாரு? நாம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வருவோம் சொல்லி சொல்கிறார். நல்லா கேட்டுக்குங்க. அவர் ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ணுறார். அதாவது உன்னுடைய பார்வைக்கு மரணம் நிகழ்ந்து விட்டது. அதாவது என்ன? என்னுடைய ஆதி சுவாசம் போகவில்லை. ஆமாம், உன்னுடைய கண்ணை கட்டுவதற்காக மற்ற வாயுக்கள் எல்லாம் என்னிடத்தில் இருந்து பிரிந்து போய்விட்டது. உன்னுடைய பார்வைக்கு நான் தளர்ந்து விட்டேன், தலை தொங்கி விட்டது, நான் மரணித்து விட்டேன். நீ இப்படி தான் எடுத்துக்கிறணும், உனக்கு தெரிஞ்சது அதுதான். அதனால் நீ என்னை என்ன செய்கிற? கொண்டு போய் மூடிடுற. ஆனால் 3ஆம் நாள் நான் என்ன செய்கிறேன்? உயிர் தெழுந்து வருகிறேன். அங்கே அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஹோப் எது? தனஞ்சயன் என்கிற வாயு. அப்போ அந்த தவவாதி கிறிஸ்துவ அப்படி தானே சொல்லணும் இல்லையா? அவரும் ஒரு சித்தர் தானே. அவருக்கு போக்கும் வரவுமாக இருந்த அந்த பாதை தெரிந்ததனால் சொல்றாருல, அவர் பரலோகத்தில் இருக்க பிதாவை நான் மட்டுமே கண்டேன், நீங்களும் காண கடவு, காத்துருங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருல. அப்ப நான் பார்த்ததுனால, ஆனால் நான் தைரியமா நீ கொடுக்கக்கூடிய தண்டனைகளை, பிரச்சனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சத்தியம் கொடுக்குறேன், வாக்கு கொடுக்குறேன், நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வருவேன் அப்படின்னு. அங்க அது அவரே செஞ்சாரு, அங்க அவரே செஞ்சாரு. ஆனா இங்க சாமி செய்கிறார். யார் செய்கிறா? சாமி நமக்கு செஞ்சு கொடுக்கிறார். நமக்குன்னா ஒருவேளை மரணமே நிகழ்ந்தால் என்று சொல்லக்கூடிய சமாதியானவர்களுக்கு, நல்லா ஜெபிச்சு சமாதியானவர்களுக்கு அல்ல. அது இயற்கையாகவே என்ன செஞ்சிருது? போய் அது ஒடுங்கிறது, அது சமாதி நிலைக்கு வந்துடுது. சரியா? இந்த ஒருவேளை மரணமே நிகழ்ந்தாலுமான சமாதிகளுக்கும் என்ன ஆயிடும்னா, நீங்கள் வைக்கிறதுக்குள்ள உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் வர ஆரம்பிச்சிடும். என்ன வர ஆரம்பிச்சிடும்? ஃப்ளெக்சிபிலிட்டி வர ஆரம்பிச்சிடும். அது இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும். அதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய ஆதி சுவாசம் ஏற்கனவே இவர் பழக்கப்படுத்தி வைத்திருந்ததனால் அவர் என்ன செய்வார்னா, ஆமாம், இப்போ ஒரு கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு பழக்கப்பட்ட ஏரியா, பழக்கப்பட்ட ஏரியா. இந்த ஏரியாவில் ஒரு கலவரம் நடக்குது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த கலவரத்திலிருந்து தப்பிக்க பழக்கப்பட்டதுனால பாதுகாப்பான இடம் எது என்று நமக்கு தெரியும். இப்போ வெளியிலிருந்து வந்தவனுக்கு தெரியாது இல்லையா? அப்போ உடனே என்ன செய்வார்னா, போய் அந்த பாதுகாப்பான இடத்துல போய் உக்காந்துக்கும். இப்போ வெளியிலிருந்து வந்தவன் தெரியாததுனால அவன் ஒன்று இதை விட்டு ஓடணும், இல்லைன்னா சிக்கி சாகணும். இதுதான் நிலைமை. இதுதான் இந்த 9 வாயுக்களுக்குள்ள நிலைமை. அவர்களுக்கு இந்த ஏரியா பழக்கம் இல்லாத ஏரியா. எது உள்ள சொல்லக்கூடியது பழக்கம் இல்லாதது. ஆனால் இவருக்கு பழக்கமானது.
அதனால் அந்த மரணம் என்கிற கலவரம் நடக்கும் பொழுது, ஒருவேளை மரணமே நிகழ்ந்தாலும் சமாதி ஆகிறாங்கள, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, அந்த கலவரம் அவஸ்தைப்பட்டு அவர்களுடைய ஜீவன் வெளியே போவதற்கு முயற்சி செய்யும் பொழுது இவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்ம ஏற்கனவே பாதுகாப்பான இடம் நமக்கு தெரியும், நம்ம எதுக்கு என்ன செய்வோம், அங்கே போய் நம்ம உக்காந்துக்கலாம், நம்ம வெளியில் போவேணாம், நம்ம அங்கே போய் உக்காந்துக்கலாம். இந்த கலவரம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த நகரத்தில் நம்மளால் இருக்க முடியுமா, இல்லை இந்த நகரத்தை விட்டு நம்ம கிளம்புவோமா, எதுவும் ஆர்டர் வருதான்னு நம்ம பார்ப்போம்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் உக்காந்துக்குவார். அவர் அங்கே போய் பதுங்கி இருந்ததனால் ஒருவேளை சமாதி ஆனவர்களுக்கு மரணமே நிகழ்ந்தாலும் அந்த சமாதி ஆனவர்களுக்கு இயல்பாகவே ஒரு 6-7 மணி நேரம் கழித்து என்ன வந்துடும், ஃப்ளெக்சிபிலிட்டி வர ஆரம்பிச்சிடும். அதில் சந்தேகமே யாருக்கு? சித்தவித்தை எடுத்து பயணப்பட்டு இடையில் விட்டிருந்து வேறு காரணங்களால் அவர்கள் ஒதுங்கியே இருந்தாலும் இந்த நிலைமை என்ன ஆகிடும், மாறி வர ஆரம்பிச்சிடும். இது 2-3 சமாதியில் நாங்கள் உணர்ந்திருக்கோம், ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ பாருங்க, நம்ம இவ்வளோ தூரம் பயணப்பட்டு நம்ம இடையில அதை மறந்து திரும்பவும் வந்து இந்த மாதிரி நிலைமைகள்லாம் நமக்கு வந்தாலும் கூட சாமி என்ன செய்கிறாரு, நம்மளை வெளியில் போக விடலை. இப்போ நம்ம ஜீசஸாக மாற வேண்டும், ஜீசஸாக மாறணும். எப்படி? நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். ஆனால் இங்கே நம்ம யாரை நம்புகிறோம், சாமியை நம்புகிறோம். இப்போ நம்மளவே உயிர்த்தலை வைக்க முடியுமா என்பது தான் பேச்சு. நம்மளை உயிர்த்தலை வைக்க முடியுமா என்பது தான் பேச்சு. அது செய்ய முடியுமா? அதான் இப்படி ஆமாம். என்ன மிரட்டுறீங்க நீ? இல்லை, குரு கேட்டது டக்குன்னு மிர. இப்போ ஒரு கதை இப்போ சாமி இதிலே இருக்குது. சாமி வந்தார் பிரிட்டிஷில், இந்த பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கும்போது பிரச்சனை வரும்போது சாமி இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ சாமி தன்னை நிரூபிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, சரி இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இப்போ மந்தையில் ஒரு பணம் போகும், அந்த பணத்தை வர சொல்லு, நான் காட்டி கொடுக்குறேன், எழுப்பி அனுப்பி விடுறாரு இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஜீசஸும் பண்ணியிருக்காரு, நிறைய மகான்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த பணம் வருது, மந்தையில் போகணும், கூட்டு வாடான்னு சொல்லி இங்கே படுக்க வைக்கிறாரு சாமி. படுக்க வச்சுட்டு என்ன செய்கிறாரு, நெஞ்சில் இடது பக்கமாக கையை இப்படி வச்சு அழுத்தி, நீ ஆழ்ந்து தூங்கினது போகும், எழுந்திரு அப்படின்னு சொல்லி 3 தடவை ப்ரெஸ் பண்ணுறாரு. பண்ண உடனே அவன் செத்து போன என்ன செஞ்சிடறான், முழிச்சிட்றான். முழிச்ச உடனே முன்னாடி நிற்கிற சொந்தக்காரவங்களை பார்த்து கேட்க, நீங்கள்லாம் ஏன்டா இங்கே வந்தீங்கன்னு கேட்குறான். என்ன ஏன்டா இங்கே கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறான். இந்த யாரா இருந்தாலுன்னு கேட்குறான் சாமியை பார்த்து இல்லையா? இப்படியெல்லாம் கேட்குறான். அப்போ சாமி சொல்லி நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதிகாரியெல்லாம் பார்த்துட்டு அமைதியாயிடுறான் அவன். சரியா? இப்போ பிரிட்டிஷ் அதிகாரி என்ன செய்கிறாரு, என்னடா இறந்து போனவரை எழுப்பிட்டாங்க, அப்போ இவங்க தான் பொய் சொல்கிறாங்க, இவர் உண்மையாலுமே சில உண்மை கருத்துக்களையும் தத்துவங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு தான், நம்ம தான் மாறி புரிஞ்சுக்கிட்டோம்னு அவங்க என்ன செய்கிறாங்க, சாமிகிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. தப்பு தான் சாமி அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறாங்க. சரியா? இப்போ சாமி என்ன செய்கிறாரு, இவனை எழுப்பியாச்சுல, ஆனால் அவனுக்கு என்ன நடந்துருச்சு, இல்லை அவனுடைய விதி முடிச்சுது. இப்போ இவர் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. இப்போ திரும்ப அவனை என்ன செய்யணும், கொடுத்தாலும் திரும்ப சுடுகாட்டை நோக்கி வந்தவன திரும்ப வீட்டுக்கு அனுப்ப முடியும்? என்ன செய்யணும், இங்க வான்னு சொல்லி மரத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் சாமி என்ன செய்யறாரு, காட்டி கொடுக்குறாரு. இப்படித்தான் நான் உன்னை உயிர் தளச் செய்தேன், இதுதான் வித்தை, இதை பிடிச்சிக்கோ, இன்னும் கொஞ்ச நாளில் சமாதி ஆயிடுவேன், சமாதி ஆயிரு, ஆமாம் உன் கணக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறார் இல்லையா? உடனே ஆனால் அப்புறம்
அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறார் இல்லையா? இப்போ அதை சாமியால் செய்ய முடிந்தது என்றால் நல்லா கேட்டுக்குங்க, எந்த மகான்களும் சித்தர்களும் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார்கள் என்றால் 1 மாதம் கழித்தோ 1 வாரம் கழித்தோ இல்லை 1 ஆண்டுகள் கழித்தோ உயிர்த்தெழ செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும், இயற்கைக்கு மாறா இல்லை, அங்கே இல்லை, எதுவுமே இல்லை, அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால செய்ய மாட்டாங்க. எப்படா இருந்தா இப்போ தான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு, இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம், சரி படுக்க போடும்போது அவனை சரி செய்யலாம், ஒரு நாளே ஆனாலும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதைத்தான் அவங்க ஜீசஸ் அப்படி தான் பண்ணார் இல்லையா? போகிறாங்க, மரண வீடு, பையன் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னவும் அவர் என்ன செய்கிறாரு, போகிறாரு, நெத்தி பொட்டில் கை வைக்கிறாரு, தலையை தடவி கொடுக்குறாரு, எழுந்திருன்றாரு, எழுந்திரிச்சிட்டார் இல்லையா? அப்போ அந்த தனஞ்சயன் சொல்லக்கூடிய வாயுவை மறுபடியும் என்ன செய்கிறாரு, சொஸ்தானத்துக்கு அனுப்பி தான் மூச்சை மறுபடியும் வர வைக்கிறாங்க. அப்படியே வர வைக்கல, சொஸ்தானத்துக்கு அனுப்பி திரும்ப மூச்சை வர வைக்கிறாங்க. அப்போ அந்த தனஞ்சயன் சொல்லக்கூடிய அந்த ஆதி மூச்சு வந்துருச்சுன்னா மற்ற வாயுக்கள் எல்லாம் சேர்ந்துரும். ஏன் அப்படின்னா இந்த வாயுக்கள் எல்லாம் வெளியில இல்லை, இங்கிருந்து சலித்து வந்தது தானே. சாமி சொல்றாருல்ல, வாயு சலித்து வரக்கூடிய வாயு, ஜீவனிலிருந்து சலித்து வரக்கூடிய வாயுன்னு சொல்லி சொல்றார். அப்போ இது ஒன்று இருந்தால் போதும், மற்றதெல்லாம் சலித்து வரக்கூடியது தான். இந்த வாயெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படித்தான் ஆமாம் 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 சேர்ந்துடும். இருக்கு இல்லைனாலும் கூட அந்த ஒருத்தர் சாமி சொல்றாரு, ஒரு விளக்கை வைத்து 1000 விளக்கை ஏற்றி வைக்கலாம்னு சொல்லி சொல்றாருல்ல, அது மாதிரி இவரை வச்சு மற்ற எல்லாரையும் உருவாக்கிடலாம். ஆனால் ஆதி விளக்கு என்பது நம்ம கையில் இருந்தது தான், நாம் ஏற்றி வைத்தது தான், அதுதான் தனஞ்சயன். மற்றெல்லாம் உபரி தான், ஜீவசக்தியான வாயு மாதிரி தான் அது இல்லையா? அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த வாயுக்கள்லேயே பிரதானமான வாயு நம்ம இருக்கும்போது அடுத்து 2 தான், பிராணன் அபானன், இது 2 தான் பிரதான வாயு. ஆமாம், இது 2ல் எது ஒன்று மாறினாலும் உள்ள எல்லா ஆர்டரும் மாற ஆரம்பிச்சிடும். அதைத்தான் சாமி என்ன செஞ்சார், அபானன் சொல்லக்கூடிய அங்கே மட்டும்தான் சாமி கொஞ்சம் மாறுபடுறார், கொஞ்சம் இல்லை நம்ம முழுவதுமாகவே அந்த கருத்தை மாத்துறார். அதாவது அபானன்னா நம்ம மலஜலம் கழிக்கிறது இதெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனால் சாமி தவத்தில் வரும்பொழுது மூக்கு வழியாக போவதும் வாய் வழியாக போவதும் காது வழியாக போவதும் இதைத்தான் அபானன் என்று சொல்கிறார். கீழே நடைபெறுவதெல்லாம் அது இயற்கை, அது தானாக நடக்கிறது, அது ஜீவசக்தியான வாய் எப்போவுமே இருக்கிறது, அது வேலையை செய்து அதை இதையும் நீ போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாத அப்படின்ட்டார். ஆக நீ அபானன் என்பதை மடைமாற்றம் செய்ய வேண்டுமானால் இங்கே பிராணனை மேலே உயர்த்தி ஆக வேண்டும் சொல்லி சொல்றார். அது ஜீவன் இல்லையா? இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஜீவனை மேலே ஏற்றினால் போதும் சொல்லி நினைப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேன், அந்த ஜீவன் என்பது இப்போ நம்ம கேட்டு பழக்கப்பட்டு வந்த வார்த்தை. ஆனால் அந்த ஜீவனுக்குரிய தாய் சுவாசம்னு ஒன்று இருக்குது. புரியறதுக்காக தான் நம்ம ஜீவன் 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 ஜீவன்னு சொல்லிக்கிட்டு வரோம். இந்த தாய் சுவாசம்னு ஒன்று இருக்குது. அந்த தாய் சுவாசத்துக்கு தான் தனஞ்சயனுக்கு எப்போவுமே ரகசியமாக இருப்பவர்னு ஒரு பேர் உண்டு. அவர் வெளியிலே வரமாட்டார், ரகசியமாக குகையிலே இருந்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இந்த அண்ணாக்கிற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெளியில், அந்த சிறு வெளியில் ரகசியமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆட்டி வைத்து கொண்டிருப்பார். எல்லான்னா அந்த சலித்து வரக்கூடிய வாயுக்களை ஆற்று பிரகாரம் ஆட்டி வைத்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தனஞ்சயனுடைய முக்கியமான இன்னொரு வேலை என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம அந்த டாக்டர் இவங்கெல்லாம் சொல்லும்போது, மருத்துவர்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இப்போ ஒரு கையோ காலோ விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாதாரணமாக சொல்லும்போது அது வாதம் வந்துருச்சு, விளங்காமல் போச்சு, இல்லை பக்கவாதம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று நம்ம சொல்லிடுறோம். பட் அவங்க சயின்ஸ் வார்த்தையில் சொல்லும் பொழுது மூளையிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டரை அந்த நரம்பு எடுத்துக்கிற மாட்டேங்குது, அப்படி தானே சொல்லுவோம். பிரெயின் அது அந்த ஆர்டரை எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வைத்தியத்தில் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரெயினுக்கே சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் தனஞ்சயன் தான் சப்போர்ட் பண்ணுறது. பிரெயினை ஹோல் பாடிக்கும் சப்போர்ட் பண்ணுது, ஆர்டர் போடுது, கையை எப்படி அசை, கண்ணை எப்படி சிமிட்டு,
இப்படி பேசு, தும்மு, கத்து, அழு அப்படிலாம் சொல்லுது இல்லையா? அது ஹோலையும் அந்த பிரெயின் அத்தனையுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது எது? தனஞ்செயன் தான் சப்போர்ட் பண்ணுது. இதை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், ஒருத்தன் இப்போ கோமாவில் இருக்கான், அவனுக்கு எதுவுமே இல்லை, செயல் இழந்து போயாச்சு இல்லையா? டோட்டல் பிரெயினோட ஆர்டரையும் அவனுடைய பாடி ஏற்றுக்கல. ஆனால் மூளை என்ன செஞ்சிட்டு இருக்கு? வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் எவரோட கண்ட்ரோலில் இருக்காரு? தனஞ்சயன் சொல்லக்கூடிய இந்த தாய் சுவாசத்தினுடைய இணைப்புல அவர் இருக்காரு. அவர் வேலை செய்கிறாரு, அவர் எல்லா வேலையும் செய்கிறாரு. நான் தான் சொல்லுவேன், நம்ம பேசினா அவருக்கு என்ன செய்யும்? கேட்கும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்குவார். நீங்கள் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, 4 வார்த்தை திட்டினீங்கன்னா கூட நாளைக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதுவும் இருக்குது இல்லையா? அப்போ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இதெல்லாம் எதன் மூலியமாக ஆகுதுன்னா, தனஞ்சயன் சொல்லக்கூடிய அந்த அந்த ஆற்றல் மூலியமாக தான் ஆகுது. அதனால இந்த பிரெயினை சூப்பர் பிரெயினாக மாற்றுறது யாரு? தனஞ்சயன் தான். அந்த தாய் சுவாசம் தான் சாதாரண பிரெயினை சூப்பர் பிரெயினாக மாற்றுறது. அந்த சூப்பர் பிரெயினில் இருக்கிறவங்க தான் சாமி மாதிரியானுடைய சித்தர்கள், இவங்கெல்லாம் சூப்பர் பிரெயினாக இருக்கும். இந்த ரூட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சது சாமி. இப்படி சுற்றி மூக்க தொடாமல் இப்படி நேரடியாக சாப்பிட வச்சது எளிமையாக, ரொம்ப எளிமையாக. இந்த இப்போ ஒரு 10 பேருக்கு வித்தை கொடுத்தோம். இதில் படித்தவங்களும் இருந்தாங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க, இதை பற்றி தெரியாதவங்களும் இருக்காங்க. ஆனால் வித்தை எடுத்துட்டாங்க. நம்ம எளிமையாக சொல்லி கொடுக்குற மாதிரியான பாடத்திட்டங்களை சாமி வச்சிருக்காரு, புரிகிற மாதிரி தத்துவங்களை வச்சிருக்காரு. நிறைய போட்டு குழப்பம் பண்ணலை, கன்ஃபியூஸ் பண்ணலை, கசன்னு நம்மளை என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் எங்கேயுமே வைக்கலை. ரொம்ப எளிமையான விஷயங்களையே கொண்டு வந்து வச்சுட்டார். இப்போ நம்ம இந்த சூப்பர் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சாமி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மிஸ்டேக் அதுதான். இந்த சூப்பர் பிரெயினை சூப்பர் பிரெயினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர்றாரு, அதுதான் மிஸ்டேக். ஆமாம், வேற ஒன்று. நீங்கள் சுப்ரீம் பவர் அதை எடுக்கிறது, நீங்கள் வேறு மாதிரியான இப்போ இந்த சித்து வேலைகளில் பேசுவோம் இல்லையா, அஷ்டமா சித்திகள், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாயுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுடைய தத்துவம் தான் அது. அதாவது நடப்பது, குதிப்பது, இந்த பறப்பது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இந்த 9 வாயு இருக்கு இல்லையா, அது கொடுக்கக்கூடியது தான். அவரை தவிர தனஞ்சயனை தவிர. ஏன் அப்படின்னா அவர் தான் இது எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கார். ஆமாம், புரியல. ஆமாம், என்னம்மா நான் சொல்லலை, சாமி தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆமாம் இருக்கு. அது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையுமே சொல்லிட்டே தானே வரோம். லயம் வந்து ரொம்ப லயம் வயப்பட தேவையில்லை. லயம் மூலமாக நிஷ்டை தான் நமக்கு கைகூடணும். நிஷ்டை கைகூடுவதற்காகத்தான் லயம். லயம் என்பது தானாக நடப்பதும் கூட, நாம் உருவாக்குவதும் கூட. லயத்தை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று, நான் அதை வந்து வேறு மாதிரி தான் நான் சொல்லி உங்களுக்கு பழக்கியிருக்கேன் நான். ஆமாம், நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது நாம் ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து இருக்கிறோம், இது ஃபிசிக்கல் ப்ராக்டிக்ஸ், பயிற்சி. ஆனால் நாம் சேர்ந்து இருந்ததை ஒரு நேரம் கற்பனை பண்ணி பார்க்குறோம், இது லயம். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு ஏதோ ஒரு லூப் கிடைக்கும் இந்த தவத்தில், எங்கேயாவது ஒரு இடத்துல சாமி அதை கொடுப்பாரு, ஏதோ ஒரு அனுபவம் கொடுப்பாரு. அதை நீங்கள் மெயினாக பிடிச்சிக்கிறணும், நல்லா பிடிச்சி வச்சுக்கிறணும். ட்ராவல் பண்ணும்போது, நான் ட்ராவல் பண்ணும்போது தான் சொன்னேன், நீங்கள் நிஷ்டையிலேருந்து ட்ராவல் பண்ணும்போது அதோட போயிடாதீங்க, அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ முடிஞ்சுதா? இப்போ முடிஞ்சிருச்சா? முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும், இங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு, சரியா? இப்போ அடுத்து உட்காடுறோம், அதில் ஒரு சுகம் இருந்துச்சுல்ல, அதுக்காக அதை நம்ம என்ன செய்யலாம்? ஆகக்கூடாது இல்லை, ஆகாமல் இருந்தால் தானே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம்.
அதுவே ரிப்பீட் ஆனால் அது தேவையில்லையே நமக்கு, அங்கேயே நிற்கிறேன்னு தானே அர்த்தம். அது ஆகக்கூடாது இல்லை. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனிங்க. அடுத்ததுக்கு மாறுவதற்காக ஒன்றை நாம் கற்பனை செய்கிறோம்னா அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா இதை தவிர வேற உதாரணம் சொல்லவே முடியாது. நாம் இருந்ததை கற்பனை செய்கிறோம், எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னும் போது அடுத்த கட்டத்துக்கு எல்லாமே மாறுது. உணர்வு நிலையிலிருந்து எல்லாம் நமக்கு மாறுது. அப்போ இன்னொன்று தேவைப்படுகிறது. அப்போ அதை நோக்கி பயணப்படுறோம். இது புரியறதுக்காக சொல்றது. அப்போ உள்ளேயும் அதே மாதிரி தான். நமக்கு ஒரு அனுபவம் சாமி கொடுத்தாரு, அந்த அனுபவத்தை வெளியில தான் சொல்லக்கூடாது. நீங்க உங்களுக்குள்ள என்ன செய்யலாம், லயம் பண்ணலாம். இப்போ எத்தனை பேர் வந்து சொல்றாங்க, எனக்கு இது வந்துச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை, ஏன் வரலை அப்படின்னா வந்துச்சுன்னு தெரிஞ்சதை சொல்றீங்க, வரலேன்னு சொல்றீங்க. அப்போ அது உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு அர்த்தம், வெளியில போலேன்னு இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கிறனால நீங்க அதை சொல்றீங்க. வந்துச்சு ஏன் வரலைன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கு. அந்த இருக்கிறத பாவனை செய்யுங்கள், மீண்டும் அனுபவியுங்கள், வரவையுங்கள், அதில் லயப்படுங்கள், சுகப்படுங்கள். அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம அங்கேயே நிற்கக்கூடாது. ஏன்னா அதை விட அடுத்த ஸ்டெப்பு அது ஆனந்தமா இருக்கும். நீங்க அப்ப பண்ணாதீங்க, சாதாரண நேரத்தில் அதை நினைச்சு பாருங்க, பண்ணுங்க. நான் அதான் சொல்றேனே. ஒரு நாள் லயப்படுத்தி 2 நாள் லயப்படுத்தி லயத்துல நாங்க தவத்துல மட்டும் தான் பண்றோம், படுத்தி பாக்குறோம். ஆனா அது எல்லா நாளும் டெப்த்துக்கு போல, சரி, நிறைய மிஸ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? அப்ப சாதாரண நேரத்துல அது பண்ணிட்டே இருக்கோம். இப்போ லாகிரி மகாசாயர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனி ஒன் யாரோ ஒருத்தர் அவர். ஆனால் லாகிரி மகாசாயர், சரியா? இப்போ அவர் பெரிய மகான் தானே, சித்தர் தானே, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, இல்லை நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, அப்படி தான், நீங்கள் யாரும் பார்த்தது இல்லைல்ல? சரி. அப்போ அவரை போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இவர் மகானா, அவர் பார்த்தா அப்படி தெரியலையே, இவர் சித்தரா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. சாதாரணமாக தான் இருப்பாருன்னு சொல்கிறீங்க பாருங்க. ஆனால் அவர் சாதாரணமாக இல்லை. அவர் என்ன தெரியுமா செய்வார், இப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ ஹரி வந்துட்டார்னா, வா ஹரி, அப்படி தான் பேசுவார். நான் சொல்றது புரியுதா? ஆமாம். அவர் எங்கே இருக்காரு, அங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காரு. அப்போ அவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு, அவர் சொல்ல விடலை. சரி சரி போ பார்த்துக்கலாம், முடிஞ்சது. ஏன்னா அங்கே தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, தான் ஒரு மகான் என்றோ ஞானி என்றோ லயம் செய்வதை நிறுத்தலை, பயிற்சி செய்வதை நிறுத்தலை. அது மட்டும்தான் சாஸ்வதம். நம்ம கடைசி வரையும் என்னதான் செய்யணும், தவத்திலேயே தான் இருக்கணும், லயித்தே தான் இருக்கணும். சாமி கடைசியா சித்தவேதத்தில் என்னன்னு முடிக்கிறாரு, பிரம்மானந்தம் என்று சொல்லக்கூடிய நிலை எல்லோருக்கும் நம்ம லயித்து வாய்க்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அப்படின்றார். அங்க லயித்துன்னு சொல்லி ஒரு வார்த்தை சேர்க்கிறாரு. லயித்துனா நீங்க முயற்சி எடுக்கணும்னு அர்த்தம், நீங்க அதை பழகணும்னு அர்த்தம். ஆமா, இந்த லயம் என்பதை நான் சொல்லித்தர முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம உருவாக்கணும். ஏன்னா எல்லா நாளும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்ப இங்க அது இல்லையே, 1 ஹவர்னா 1 ஹவர் இதுதான். இது முடிஞ்சா கூட இது சார்ந்து தான் பேசுறோம், வேற எதுவும் நம்ம பேச போறதில்லை. இது சார்ந்தே பேசுறோம். கிளம்பி போற வரையும் இது சார்ந்து தான் பேசுறோம். திரும்ப இங்க வந்த உடனே மனநிலை மாறுது, இது சார்ந்த சிந்தனைக்கு மனசு வந்துடுது. ஆனா வீடோ மற்ற இடங்களோ அப்படி இல்லை. இருந்தாலும் கூட நீங்க பழக்கப்படுத்துங்கன்றேன். நம்ம செய்யறோம். நம்ம இப்ப தம்பி இருக்கானுங்க, பாட்டை போடுறானுங்க, பாட்டு கேட்குறானுங்க, பாட்டு பாடிட்டே இருக்கு, அவனோட தான் நம்மளும் படுத்திருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யறோம், அது பழக்கப்படுத்தணும். அது இந்த 14 கிளாஸ்ல வந்துடும். ஆமா, அது வந்துடும். அது கொண்டு போகுது.
வாரமா உண்மையில அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல லயப்பட மாட்டேங்குது. அது அந்த டவுட் வரக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த டவுட்டை கவனத்தில் எடுக்கிறீங்க, அதை கவனத்தில் எடுக்கக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. அதை சாமி என்ன சொல்கிறாருன்னா பயம் பயம் சொல்கிறார். இந்த பயம் என்கிறது வரக்கூடாதுன்றது. பயம் என்கிறது கேள்வியாகவும் இருக்கும், சந்தேகமாகவும் இருக்கும், உங்களை விரக்திக்கும் தள்ளும், அது வெறுமைக்கும் தள்ளும், ஒரு மாதிரியான சூழலை அது உருவாக்கும். அதெல்லாம் கடந்து தான் வரணும் நம்ம. அப்படியெல்லாம் வருதுன்னா நீங்கள் சரியாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த சித்த வித்தியார்த்திக்கு நன்றாக பயிற்சி செய்பவர்களுக்கு விரக்தியும் வெறுமையும் ஒரு ஒரு பிடிப்பு இல்லாமையும் போகிறதோ அவர்கள் சரியாக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதற்காக குடும்பத்திலிருந்து விலகி இருப்பதோ உலகத்தை விட்டு ஓடுவதோ காட்டுக்கு ஓடுவதோ அல்ல. மாறாக அதிலேயே பயணித்து அந்த விரக்தியையும் வெறுமையையும் ஆனந்தமாக மாற்ற தெரிந்தால்தான் நாம் ஞானியாக முடியும். அதைத்தான் சாமி வந்து பிரமானந்தம் அடைந்து லயித்து பிரமானந்தம் அடைந்து நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த பிரார்த்தனைன்ற இடத்துல சாமி எதை வைக்கிறாருன்னா அது உன்னுடைய முயற்சின்னு வைக்கிறார். நான் உனக்காக பிரார்த்திக்க தான் முடியும், அது உன்னுடைய முயற்சியா இருக்கு, இவ்வளவும் சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் அது உன்னுடைய முயற்சியா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதனால சும்மா இருக்கிற நேரங்கள்ல நீங்க லயம் செய்து பழகுங்கள் இல்லையா. மனசு டக்குன்னு போன் எடுத்துட்டு போகுது இல்ல, அங்க போற மனசு ஏன் லயத்துக்கு வர மாட்டேங்குது? அதுல டிராவல் பண்ணுங்க. நம்ம அதை ஒதுக்குறோம். நீங்கள் வெறுமையையும் விரக்தியையும் ஒதுக்க ஒதுக்க அது நீண்ட தூர பயணமா மாறிடும். இல்ல கடந்து போகணும்னா அதாவது அப்சர்வ் மீன்ஸ் டிராவல் தான். நம்ம இப்போ அப்சர்வ் பண்றோம்னா பாக்குறோம்னா அதாவது நம்ம பயணப்படாமல் பயணப்படுவது இல்லையா. நான் அதான் கவனத்தை வந்து இங்க வைக்க சொன்னது காரணம் என்னன்னா அது போயிட்டே இருக்கும், அது பல வேலையை பார்த்துட்டே போகும், நீங்க கவனிச்சுட்டே இருங்க. வேற ஒன்றும் இல்லை. டிரைவர் கார் ஓட்டுறான், ரோட்டு மேல கண்ணு இருக்கு, எவ்வளோ ஊர்களை கடந்து தானே போறோம் இல்லையா. ஆனால் அவனுடைய கண்ணு ரோட்ல தான் இருக்கு. அவனுக்கு தெரியும் எதை எதை கவனிக்கணும்னு தெரியும் இல்லையா. ஸ்டேரிங் இருக்கும், கிளச் இருக்கும், கியர் இருக்கும், பிரேக் இருக்கும், எதை எதை கவனிக்கணும்னா அவனுக்கு ஏற்கனவே இங்கே என்ன கொடுத்தாச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. அதனால அவர் கவனத்தை மட்டும்தான் அங்கே வச்சிருப்பாரு, மற்ற வேலையெல்லாம் இங்கே தானா நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ போற இடத்துக்கு போய் சேர்ந்துருவாரு. அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் கவனம் சரியாக இருந்தால் நீங்கள் விரக்தி வெறுமை இதெல்லாம் நீங்க என்ன ஈஸியா கடந்துடலாம். ஆமா, லயம் மாதிரி ஒரு பயிற்சி, ஈஸியான பயிற்சி எதுவுமே இல்லை. அழகா லயம் பண்ணலாம். லயம் பண்ணிட்டீங்கன்னா தவம் ஈஸியா கை கூடிரும். அதுக்கு தான் அந்த லாகிரி மகாசாகர் உதாரணத்துக்கு சொன்னேன். அவரை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. போயிடணும் வெறும். ஆமா, அதுதான் சொல்லுதே. நான் தான் சொன்னேனே, இன்னும் முடியலை, நீ வா நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடும்போது போ, என்னத்தை போய் பண்ணி போ அப்படின்னா அவர் சரி போ போ, நீ 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 கூப்பிட்டா நான் வருவேனா, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் ஒதுங்க ஆரம்பிச்சிடுவார் இல்லையா. அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார் சரியா. அதனால லயம் செய்து பழகுங்கள். சும்மா இருக்கிற நேரத்தில் கூட லயம் செய்து பழகுங்கள். நீங்கள் ஃபோன் பாருங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஃபோன் பார்க்கும்போது லயம் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு இருக்கு, எதுக்குள்ளே போகிறீங்கன்னு இருக்கு. நீங்கள் ஆன்மீக சப்ஜெக்டாக போனீங்கன்னா லயத்தோடு போனீங்கன்னா ஓகே, சரி லயம் அப்படியே லயமாச்சு, கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் கீழே விழுந்துருச்சு, அப்படியே உள்ளே ட்ராவல் ஆகிட்டோம், தன்னறியாமல் எங்கேயோ போயிட்டோம்னா அது சரி. ஐயா சொன்னாரேன்னு ஃபோன் எடுத்தேன், அது பார்த்தா அது வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அது வேற பக்கம் தான் கூட்டிகிட்டு போகும் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்கிறேன். ஆமாம், உங்களுக்கு புரியறதுக்காக. ஏன்னா எல்லார் கையிலும் இருக்கிறது இன்னைக்கு அதுதான், அதனால அதை உதாரணமாக சொல்கிறேன் இல்லையா. அதை புரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த தனஞ்சயன் வாயு என்பது என்ன, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு. சாமி மரணமே நிகழ்ந்தாலும் சமாதி வைக்க சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படி இதை நிகழ்த்தி கொடுப்பார்கள் என்பதற்கான விடை தான் இது. ஏன்னா இது நீண்ட காலமாக எல்லாருக்குள்ளேயும் இருந்த ஒரு சந்தேகம். அதனால் இது வந்து சாமி வாக்கா கொடுத்தார். அதற்கும் நாம் தான் காரணம். என்ன காரணம்னா ஏதோ ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நாம் சரிவர அந்த பயிற்சியை செய்ததனால் சொல்கிறார்ல, நீ ஒன்றுமே செய்ய வேணாண்டா, சத்தியத்துக்கு உட்பட்டு ஒழுங்காக அந்த பயிற்சியை பண்ணிட்டு வா, உனக்கு சமாதி கிடைச்சிடும், நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். அப்படின்னால் அந்த தனஞ்சயன் சொல்லக்கூடிய அந்த தாய் சுவாசமானது பழக்கப்படுத்தி விட்டுறோம். அதனுடைய அந்த சுசானத்திலிருந்து சொந்த வீட்டிலிருந்து வெளியே போகாமல் உள்ளேயே இருப்பதற்கு பழக்கப்படுத்தி விட்டுறோம். அது இன் பிட்வீன் நீ வேற எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிட்டா கூட என்னுடைய கடமை, நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன்ல, தெரிஞ்சோ தெரியாமல் நீ என் மார்க்கத்தில் வந்து விட்டாய், என்னோடு சத்திய பிரமாணம் கொடுத்து பயணிக்க ஆரம்பித்து விட்டாய், நான் உனக்கு கொடுத்த கடமையை நாம் என்ன செய்கிறோம், அதை ஞாபகப்படுத்துறாரு. அங்க எங்க சமாதியில
இங்கேயும் ஞாபகப்படுத்தி தான் நம்மளை வித்தை கொடுத்து கூட்டிட்டு வராரு, அப்புறம் அங்கேயும் ஞாபகப்படுத்தி தான் நம்மளை மேலே கூட்டிட்டு போறாரு. சரியா? அதற்கான பயிற்சி தான் நிஷ்டை. சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு பயிற்சி.